தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், நாடாளுமன்றமே இப்பதான் நாடாளுமன்றம் மாரி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெறைய பேர் சொல்றத கேட்கிறோம். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் மோடி அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல்கட்ட பார்வை. நாடாளுமன்றத்தினுடைய ஒவ்வொரு முடிவுகளும் எதிர்க்கட்சி தலைவரையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நாடாளுமன்றத்தினுடைய மரபு. அந்த மரபின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரை எந்த கட்டத்திலும் எந்த இடத்திலிருந்தும் இவர்களால் அப்புறப்படுத்தவே முடியாது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் சொல்கிற விதி. எனவே அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரையும் உள்ளடக்கித்தான் எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போதுதான் ஒரு எதிர்க்கட்சி என்று நாடாளுமன்றத்தில் உண்மையிலேயே பாரதிய ஜனதாவுக்கு சிம்ம சொப்பனமாக வந்திருக்கிறது என்று சொல்வதை விட அந்த தகுதிக்கு எதிர்க்கட்சி இப்போதுதான் வந்திருக்கிறது. 2 முறையும் எதிர்க்கட்சிக்கு கிடைக்க வேண்டிய போதுமான இடங்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த முறை ஏறக்குறைய 97 சுயேட்சைகளினுடைய ஆதரவோடு சேர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு 100 இடங்கள் கிடைத்து முழுமையான எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் வந்திருக்கிறார். இப்போதுதான் எதிர்க்கட்சியையே சந்திக்கிறது நாடாளுமன்றம். இன்னொன்று, இப்போதுதான் எதிர்க்கட்சியையே மோடி சந்திக்கிறார். இதுவரை மோடி எதிர்க்கட்சியை 10 ஆண்டுகளில் சந்திக்கவில்லை. இப்போதுதான் 11வது ஆண்டு துவக்கத்தில் எதிர்க்கட்சியை சந்திக்கிறார். எனவே மோடி செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறார். என்ன செய்வதென்று அவருக்கு உண்மையிலேயே தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், முதல் நாளில் ஏற்கனவே நாம் தமிழ் குரல் வாயிலாகவே பேசி இருக்கிறோம். முதல் நாளில் மோடி நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்பதற்கு மேடைக்கு வந்த போதே அவருடைய முகத்தில் சோக ரேகைகள் படர்ந்திருந்த காட்சிகளை நாம் பார்க்க நேர்ந்தது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், முதல் நாளில் மோடிக்கு எழ வேண்டிய வாழ்த்து முழக்கங்கள், முதல் நாளில் மோடிக்கு தர வேண்டிய உற்சாக குரல்கள் எல்லாம் அடங்கி போயிருந்ததை நாடாளுமன்றத்தில் நாம் பார்த்தோம். அதற்கு பதிலாக நாடாளுமன்றத்தில் எப்படிப்பட்ட குரல் ஓங்கி ஒலித்தது என்று சொன்னால், மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற குரல் தான் ஓங்கி ஒலித்தது. அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளினுடைய எதிர்ப்பு மனநிலையை உள்வாங்கிக் கொள்வதற்கோ அல்லது அவர்களுக்கு பதில் சொல்வதற்கோ ஒரு திராணியற்ற பிரதமராக மோடி நாடாளுமன்றத்தில் இப்போது இருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மோடி நினைத்ததை போல நாடாளுமன்றத்தை நடத்திவிட முடியாது என்பது ஒரு புறத்திலே இருந்தாலுமே கூட, எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்வதற்கே ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறார் மோடி. அவரால் எதிர்க்கட்சிகளையே நாடாளுமன்றத்தில் சந்திக்க முடியவில்லை என்கிற அளவுக்கு இப்போது நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் மோடிக்கு எதிராக மாறி இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் உண்மையான ஜனநாயகம். நீங்கள் எதிர்க்கட்சியையும் உள்வாங்கிக் கொண்டுதான் இயங்க வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை எல்லா நேர்காணல்களிலும் சொல்வதுண்டு. ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் எ ஷேடோ கவர்மெண்ட் என்று அண்ணா சொல்வார். ஷேடோ கவர்மெண்ட் என்று சொன்னால் நிழல் அரசை நடத்த வல்லவர்கள் என்று பொருள். ஆனால் அதிலே சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னவென்று கேட்டால், நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, எப்போதெல்லாம் ஆளுங்கட்சி தடமாறுகிறதோ அப்போது அவற்றை சரி செய்யக்கூடிய அந்த வல்லமை யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு ஆளுங்கட்சி செவிமடுக்க வேண்டும் என்பதுதானே பொருள். ஆனால் இவர்கள் எதிர்க்கட்சிகளையே ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள் இப்போது முழு பலத்தோடு எதிர்க்கட்சி வந்தவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. காலதாமதமாக அது பாதுகாக்கப்பட்டாலும் கூட நிச்சயமாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்திதான் இப்போது நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சிகள் என்பதை நான் ஊர்ஜிதமாக நம்புகிறேன். இப்ப எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் நாடாளுமன்றத்துக்குள்ள வரும்பொழுதே அரசியலமைப்பு சாசனத்தை கொண்டு வரதெல்லாம் பார்த்தோம். இப்ப அதை மதிக்காதவங்க தான் பாஜகவினர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டது. 1.25 மணி நேரத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசியதை நம்ம பார்த்தோம். அதற்கு இவங்க 2.25 மணி நேரம் பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப பார்க்க முடியுது. பேசவே இல்லை, நாடாளுமன்றத்துக்குலாம் வரவே மாட்டாரு, பத்திரிகையாளரை சந்திக்கவே மாட்டாரு, நம்ம எவ்வளவுதான் அவர்கிட்ட கூச்சலிட்டாலும் சரி, நம்ம எவ்வளவு கேள்வி எழுப்பினாலும் பிரதமர் அவர்கள் பதிலே பேச மாட்டார், வாய் திறக்கவே மாட்டார் அப்படின்றவரை 2.25 மணி நேரம் பேச வச்சிருக்கிறோம். அவர் எதெல்லாம் சொல்லணுமோ எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பேசும்பொழுது குறுக்கிட்டு எல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இப்போ மணிப்பூர் பத்தி வாய் திறந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பாக்குறீங்க? பொதுவாகவே முழு பலத்தோடு 10 ஆண்டுகள் அவர்கள் இருந்தபோது நாடாளுமன்றத்துக்கே வராமல் போனவர் தான் மோடி. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பத்திரிகையாளர்களையே சந்திப்பதற்கு துணிச்சலற்ற ஒரு பிரதமராக மோடி இருந்திருக்கிறார். ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து பல பிரதமர்களை இந்த நாடு சந்தித்திருக்கிறது சார். ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமர் என்று சொன்னால் அது முதல் பிரதமராக மோடி தான் இருப்பார். வேறு மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஏன் அவருக்கு அந்த அச்ச உணர்வு என்று சொன்னால்,
அவர் செய்திருக்கிற தவறுகளை குறித்து கேள்வி எழுப்பினால் அவரால் பதிலளிக்க முடியாது என்பது அல்ல செய்தி. மாறாக அவர் பத்திரிகையாளர்களையோ அல்லது நாட்டு மக்களையோ எதிர்கொள்கிற துணிவற்ற ஒரு பிரதமராக இருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. நீங்கள் மணிப்பூர் குறித்து சொன்ன செய்தி காரணத்தால் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். மணிப்பூரில் இவர்கள் செய்த அரச பயங்கரவாத நடவடிக்கை இருக்கிறது அல்லவா, ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில மக்களினுடைய உணர்வுக்கு எதிராக ஒன்றிய அரசு நேர் எதிர் நிலைப்பாட்டை எடுத்தது என்பது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை. அந்த ஜனநாயக படுகொலையை மோடி செய்து காட்டினார். ஆயுதம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிற காவல்துறைக்கு சொந்தமான கிடங்குகளில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்தில் காவல்துறையினர் பலரும் மடிந்து போனார்கள். ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தது ஒன்றிய அரசினுடைய படைகள். ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராகவே இல்லை என்று அந்த மக்கள் கதறினார்கள். அதை விட கொடுமையான காட்சி ஒன்று, இந்தியா என்பது எத்தகைய நாடு. இந்தியாவில் மகாத்மா காந்தி போன்ற, ஜவஹர்லால் நேரு போன்ற, இந்த சுதந்திரத்திற்காக நேதாஜி போன்ற தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை, எவ்வளவு பெரிய தியாக உணர்வோடு செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கென்று எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது, இந்த நாட்டுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, இந்த நாட்டுக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. இந்த நாட்டில் உடலில் ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக ஒரு பெண் ஓடுகிற காட்சியை ஊடகங்களில் பார்க்கிற போது பார்ப்போர் நெஞ்சங்கள் எல்லாம் எவ்வளவு பதைத்து போனது. அந்த காட்சியை பார்த்ததற்கு பிறகு கூட மனமுழுகாத மோடி, அந்த காட்சியை பார்த்ததற்கு பிறகு கூட மணிப்பூர் குறித்து ஒரு வார்த்தை பேசாத மோடி இப்போது நாடாளுமன்றத்திலேயே பேசுவதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை வாய் திறக்க வைத்த பெருமை ராகுல் காந்தியைத்தான் சாரும் என்றுதான் நான் உறுதியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் இந்த 10 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் எவர் கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார், நாடாளுமன்றத்திலேயே இருக்க மாட்டார். எவரும் அவரை நாடாளுமன்றத்தில் சந்தித்து கேள்வி எழுப்பவே முடியாது. ஆனால் இப்போது என்ன நிலைமை, நாடாளுமன்றத்திலேயே அவர் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எழுந்து பதில் சொல்வதற்கு முயற்சித்தார் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, இதுவே முதல் வெற்றி இந்தியா கூட்டணிக்கு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வாய் திறக்காத ஒரு பிரதமரை, பதில் சொல்லாத ஒரு பிரதமரை குறுக்கிட்டு 2 முறை எழுந்து பதில் சொல்வதற்கான சூழ்நிலைமையை உருவாக்கி இந்த களத்தை மாற்றி காட்டியது இந்தியா கூட்டணியினுடைய பெருமை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதை கடந்து இன்னொரு செய்தி, இப்போது எல்லா நிலையிலும் பிரதமர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறார். எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உரையையும் கேட்பதற்கு அவர் தயாராக வேண்டும் என்கிற மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். சார், வாஜ்பாய் ஆட்சி காலத்துல நான் ஏன் வாஜ்பாயோடு ஒப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், இவருக்கு முன்னால் இருந்த பாரதிய ஜனதாவினுடைய பிரதமர் வாஜ்பாய் தான். எனவே வாஜ்பாயோடு ஒப்பிட்டுத்தான் பேச வேண்டியிருக்கிறது. மன்மோகன் சிங்கோடோ அல்லது ஐ.கே. குஜராலோடோ நரசிம்மராவோடோ ஒப்பிட்டு பேச முடியாது. ஒப்பிட்டு பேச வேண்டும் என்று சொன்னால் வாஜ்பாயோடு தான் ஒப்பிட்டு பேச வேண்டி இருக்கிறது. அதனால் வாஜ்பாய் குறித்த நான் செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். வாஜ்பாய் காலையிலேயே நாடாளுமன்றத்திற்கு வந்தால் நாடாளுமன்றத்தில் அவருக்கு உண்டான அறையில் சென்று மதிய உணவை எடுத்துக் கொள்வார். கேன்டீனுக்கு கூட போக மாட்டார், அவருடைய அறையிலேயே எடுத்துக்கொள்வார் மதிய உணவை. மீண்டும் ஈவினிங் செஷனுக்கு வருவார். 5 மணி வரைக்கும் ஹவுஸ் நடக்கும், சமயங்கள்ல 7 மணி வரைக்கும் கூட ஹவுஸ் நடக்கும். 7 மணி வரைக்கும் அவையிலேயே இருப்பார், ஹவுஸ்ல தான் இருப்பார், வெளியேறவே மாட்டார். விடுப்பு எடுக்காமல் பெரும்பாலும் வந்து விடுவதற்கு முயற்சி செய்வார். எதற்காக என்று கேட்டால், எல்லோருடைய குரலையும் உள்வாங்கிக் கொண்டு எல்லோருடைய கருத்தையும் கேட்டு இந்த அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை செயல்படுத்தி காட்டியவர். அதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது அன்றைக்கு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற தலைவர்கள், யஷ்வந்த் சின்ஹா போன்ற தலைவர்கள், கலைஞர் போன்ற தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த கூட்டணியிலே இருந்தார்கள். எனவே அந்த கூட்டணியை பலமாக கொண்டு செலுத்துவதற்கு சமூக நீதி பார்வை என்று ஒன்று இருந்தது. இல்லை என்று சொன்னால் கலைஞர் இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் கொள்கை என்ன? அந்த கொள்கைக்கே கடிவாளம் போட்டு வைத்தாரே கலைஞர். ராமர் கோயில் குறித்து பேசக்கூடாது, பொது சிவில் சட்டம் குறித்து பேசக்கூடாது, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்வேன் என்று பேசக்கூடாது. இது 3ஐயும் பேசாமல் மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல சைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுன்னு சொன்னாரு. அதை ஏற்றுக்கொண்டு குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தில் கையொப்பமிட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸும் வாஜ்பாயும் ஒப்புக்கொண்ட காரணத்தால் தான் அந்த கூட்டணி நிலை பெற்றது. அப்படி எல்லோருடைய குரலுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவராக வாஜ்பாய் இருந்தார். ஆனால் இவர் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கூட்டணி கட்சிகள், கடந்த காலத்திலேயும் கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது முழுமை பெறவில்லை. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு முழு பலம் இருந்தது. கடந்த 2 முறையும் 2014 முழு பலத்தோடு வெற்றி பெற்றார் மோடி, 2019 முழு பலத்தோடு வெற்றி பெற்றார் மோடி. எனவே அவருக்கு ஆதரவு என்பது தேவைப்படவில்லை என்று சொன்னால் கூட்டணி இருந்தது தானே. ராம்தாஸ் அத்வாலே போன்ற தலைவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தார்கள் தானே. ராம்விலாஸ் பாஸ்வான் அன்றைக்கு அமைச்சராக இருந்தாரு.
இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பேசுகிற போதாவது கேட்டாரா மோடி? இப்படிப்பட்டவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றாவது கேட்டாரா? இவர்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கு? தன்னுடைய அமைச்சரவை சகாக்களுக்கு என்ன பதில் சொல்வதற்கான கேப்பபிலிட்டி இருக்கு? அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? அவர்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது? அதையாவது கவனித்தாரா மோடி? இல்லை. ஆனால் இப்போது ஒவ்வொரு எதிர்க்கட்சி உறுப்பினரையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார். ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இனி நாடாளுமன்றத்தினுடைய ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு அசைவும் மோடிக்கு கண்முன்னாலேயே நடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். மோடி இனி நாடாளுமன்ற நடவடிக்கையிலிருந்து தப்பவே முடியாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்துவை அவமதிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசும் பொழுது, அப்போதான் மோடி அவர்கள் குறுக்கிடுறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க அது குறுக்கிடும் பொழுது கூட ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு, மோடி தன்னை இந்துக்களுன்னு, பாஜகவை இந்துக்களுன்னு, RSS இந்துக்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க மட்டும் இந்துக்கள் கிடையாது. இந்துக்கள் நாங்களும் தான் இந்துக்கள்ங்கிற அளவுக்கு அவர் பேசியதை பார்க்கிறோம். அது அங்க சிவனுடைய போட்டோ அவர் எடுத்தது ராமருக்கு எதிராக சிவனை இவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது இப்ப பாஜகவினரால் ஒரு கிளப்பி விட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி போது எப்போதெல்லாம் விமர்சனம் வருகிறதோ அப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அந்த விமர்சனத்தையோ அல்லது எதிர்கருத்துக்களையோ நேரடியாக இந்துக்களுக்கு எதிரான எதிர்கருத்து, இந்துக்களுக்கு எதிரான விமர்சனம் என்று மடைமாற்றுகிற ஒரு அரசியலை தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளில் செய்து வந்திருக்கிறது. விமர்சனம் என்பது ஆளுகிற பாஜகவுக்கு தான். அது அரசியல் ரீதியான விமர்சனம், கருத்தியல் ரீதியான விமர்சனங்கள். அதை நீங்கள் வேண்டுமானால் ஏற்கலாம், அதை மறுக்கலாம். அதற்கான முழு ஜனநாயக உரிமை ஒரு அரசியல் கட்சியாக பாஜகவுக்கு இருக்கு. ஆனா பாஜக என்ன செய்தது? ஒவ்வொரு முறையும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக இந்து என்கிற கேடயத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். தேர்தல் பிரச்சாரத்துல போய் சார், தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதானம் குறித்து பேசியது கருத்தியல் ரீதியிலான கருத்து. கொள்கை முரண்பாட்டோடு அவர் பேசினார். சனாதானம் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையற்ற ஒன்று, தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு மாறுபட்டதாக இருக்கிறது. அது குறித்து இங்கே பேசுகிறார்கள். எனவே அது குறித்த விளக்கத்தை கொடுத்து தமிழ்நாட்டில் அவர் பேசினார். ஆனால் ராஜஸ்தானுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் போய் இது குறித்து உதயநிதி பேசுகிறார் என்று பேசினாரே மோடி. அப்போ மோடிக்கு என்ன நோக்கம்? இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாம் இந்த சனாதான தர்மா என்று அவர்கள் சொல்கிறார்களே, இதற்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணியிலே இருக்கிறார்கள். அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை ராஜஸ்தானில் காட்டுவதற்கு முயற்சி செய்து இந்த செய்தியை எல்லாம் ராஜஸ்தானில் போய் பேசினார். உங்களுடைய கருத்தியலுக்கு எதிர்கருத்தியல் பேசியவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்கள் என்று நீங்கள் கடந்த காலத்தில் அரசியல் செய்தீர்கள். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன செய்தார்? 5 மாநில சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன்பு நடந்த தேர்தலை எல்லாம் விட்டு விடுவோம். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன செய்தார்? காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இந்துக்களினுடைய தாலிகளை எல்லாம் பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடும் என்று பேசினார். இன்னொரு புறத்துல என்ன பேசினார்? காங்கிரஸ் வெற்றி பெற்றால் முஸ்லிம்களுடைய சரியா சட்டத்தை அமல்படுத்தி விடுவார்கள் என்று பேசினார். காங்கிரஸ் என்ன இனிமேல் தான் வெற்றி பெற போகிறதா? இதற்கு முன்பு எத்தனை முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது காங்கிரஸ்? அப்படி ஏதாவது செய்ததா காங்கிரஸ்? இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன். ராமர் கோயில் இடிக்கப்பட்டது எந்த ஆட்சியில் என்று மோடிக்கு தெரியுமா தெரியாதா? கரசேவகர்கள் எல்லாம் கையில் தடியை ஏந்தி கொண்டு சென்றார்களே, எந்த ஆட்சியில் என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி என்று சொன்னால் இந்துக்களுக்கான ஆட்சியா அந்த ஆட்சி? இல்லை. மாறாக எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக, வெறுப்பை விதைக்காத ஆட்சியாக காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கிறது என்பதை இந்த 10 ஆண்டுகளில் நீங்களே உணர்த்தி இருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களுக்கு எதிரான விமர்சனத்தை இந்துக்களுக்கு எதிரான விமர்சனம் என்று மடைமாற்றி இருக்கிறீர்கள். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வேலையை நாடாளுமன்றத்தில் துவங்கி இருக்கிறார். சார், நான் நேற்றைக்கு கூட ஒரு நேர்காணலில் சொல்ல நேர்ந்தது, அதே செய்தியை சொல்கிறேன். பெரியார் எந்த பாணியை கையில் எடுத்தாரோ அந்த பாணியை நாடாளுமன்றத்தில் ராகுல் கையில் எடுத்தார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பெரியாருக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான உட்பகையும் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்கிற ஒரு சாதிய படிநிலையிலும் பெரியார் இல்லை. உண்மையிலேயே கோயிலுக்கு சென்று வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு படைத்திருந்த ஒரு சாதியில்தான் பெரியார் பிறந்திருந்தார் என்பது வேறு. அந்த சாதியை எல்லாம் துறந்து பெரியார் அதற்கு அப்பாற்பட்ட கட்டமைப்பை உருவாக்கி கொண்டார். அது வேறு செய்தியாக இருந்தாலும் அவருக்கு இப்போதும் அநீதி இழைக்கப்படவில்லை. ஆனால் இந்த சனாதானத்தின் பெயரால், வர்ணாசிரமத்தின் பெயரால் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு இதற்கு ஆதார சுருதி எது என்பதை தேடினார். இதற்கு ஆதார சுருதி என்பது கோயில்களாகவும் கடவுள்களாகவும் இருக்கிற காரணத்தால் கடவுளே இல்லை என்று அடிப்படை கோட்பாட்டையே தகர்த்தார். கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டால் சாதிய பேதமைகள் கிடையாது, பகுத்தறிவு சிந்தனை வளர்ந்துவிடும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. எனவே
அடிமடியில் கை வைக்கிற வேலையை, வேரில் வெந்நீர் ஊற்றுகிற வேலையை பெரியார் செய்தார். இதுதான் நடந்தது. இப்போது ராகுல் அதையே தான் பின்பற்றி இருக்கிறார். இவர்கள் எல்லோரும் நம்முடைய விமர்சனத்தை, எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை இந்துக்களுக்கு எதிராக திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேரிலேயே வெந்நீர் ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான இந்துக்கள் அல்ல என்று அவர்களுடைய அடிமடியில் கை வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் 2 முறை கொந்தளித்து மோடி எழுந்தார். மோடி வேறு ஒன்றும் அரசினுடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்வதற்காக எழவில்லை. நீங்கள் இந்துக்கள் இல்லை என்கிற உண்மையை அவர் பேசிவிட்டார் நாடாளுமன்றத்தில். அதுதான் மோடிக்கு இருப்பு கொள்ளவில்லை. தவறாக ஒன்றும் சொல்லவில்லையே. இன்னொரு செய்தியையும் சொன்னாரே, சகிப்புத்தன்மையும் சகோதரத்துவமும் இல்லாத இந்துக்களாக நீங்கள் இருக்கிற காரணத்தால் நீங்கள் உண்மையான இந்துக்கள் அல்ல. இன்னொன்று, நீங்கள் இந்த இந்துக்களுக்கு செய்தது என்ன என்பதை சொல்லாமல் அவர் சொன்னாரே, இந்துக்களினுடைய பாதுகாப்பு அரண் என்பது நீங்கள் அல்ல, இந்துக்களுக்கு பாதுகாப்பு தருகிறவர்களும் நீங்கள் அல்ல, ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் நீங்கள் பிரதிநிதியும் அல்ல என்று சொன்னால் காங்கிரஸில் இருக்கிற இந்துக்களை எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்த்து விடுவீர்கள்? இதைத்தானே பல நாட்களுக்கு முன்பு, பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார். திமுகவிலும் பல இந்துக்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா? அவர்களெல்லாம் எதற்காக உங்களுக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள்? இந்துக்களுக்கு யாரால் நன்மை நேர்ந்தது என்று கணக்கிட்டு பார்த்தால், மத்தியிலே ஒன்றிய அரசில் கோலோச்சிய போது காங்கிரஸ் கட்சியும், மாநில கட்சிகளாக இருந்த சமூக நீதி பேசுகிற கட்சிகளாலும் தான் எப்போதுமே இந்துக்களுக்கு நன்மை நேர்ந்திருக்கிறதே தவிர, இந்துக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினால் ஒருபோதும் இந்துக்களுக்கு நன்மை நேரவில்லை என்கிற செய்தியை பட்டவர்த்தனமாக நாடாளுமன்றத்தில் போட்டுடைத்து அவர்களினுடைய முகத்திரையை ராகுல் கிழித்திருக்கிறார். அதனால் தான் பதட்டம் அடைந்த அவை குறிப்பில் இருந்தெல்லாம் சொற்களை நீக்குகிற அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். என்ன பேசினார் அவை குறிப்பில் இருந்து நீக்குவதற்கு? அப்படிப்பட்ட ஏதாவது செய்திகளை அவர் பேசினாரா? நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் வேண்டுமென்றே அவருடைய பேச்சுக்கள், ஏனென்று சொன்னால் நாளை வரலாற்றில் புரட்டி பார்க்கிற போது ராகுல் காந்தி இப்படியெல்லாம் மோடிக்கு எதிராக பேசினார் என்கிற ஆவணம் இருந்துவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக, உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் மக்களிடம் போய் சேர்ந்து விடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக அவை குறிப்பில் இருந்து கூட நீங்கள் செய்திகளை நீக்குகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலமாக மோடி எதிர்கொள்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ சொல்லும் பொழுது நீங்க ராகுல் காந்தி அவர்களை பெரியாரோட ஒப்பிட்டீங்க. ஆனா பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு, அவர் எனக்கு கை கொடுக்கல, கண்ணடிக்கல, கட்டிப்பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு குழந்தையோட ஒப்பிடுறாங்க. இது ஒரு விஷயம். இப்ப நீங்க பேசும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கூட குறிப்பிடுறத பார்க்கிறோம். அப்ப மோடி அவர்கள் உதயநிதி தான் சனாதனத்தை எதிர்த்து பேசினாரு அப்படிங்கிற வழக்கெல்லாம் கூட தொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் கூட பாக்குறோம். ஆனா இருந்துமே அவருடைய பெயர் குறிப்பிடவே இல்லை அவரு. அதோடைய காரணம் எப்படி பாக்க? அவரு ஏற்கனவே ஒரு கேஸ ராகுல் காந்தி மேல போட்டாரு. என்ன சொல்லி போட்டாரு? மோடிக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர் நீரவ் மோடி எல்லா மோடியையும் ஒப்பிட்டு சொன்னார். மோடி சமூகத்தை சொல்லவில்லை. ஆனால் மோடி சமூகத்தை சொன்னதாக இவர்கள் ஒரு வழக்கை தொடுத்தார்கள். எங்கே அப்படிப்பட்ட வழக்கில் தானும் சிக்கிக் கொள்வோமோ என்று பெயரை குறிப்பிடாமல் அவர் பேசி இருக்கக்கூடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அது குறித்து நெடிய விளக்கங்கள் எல்லாம் தேவையில்லை. மோடி அச்ச உணர்வில் அப்படி பேசி இருப்பார். ஆனால் இன்னொரு செய்தி, மிக முக்கியமான செய்தி, நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து, ராகுலை குழந்தை என்றும் ராகுல் குறித்த கருத்துக்களையும் சொல்கிறார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? கடந்த காலத்தில் ராகுலை பப்பு என்று விமர்சித்தவர்கள் இவர்கள். அந்த பப்பு தான் இந்திய துணை கண்டத்தை தன்னுடைய கால்களால் 2 முறை அளந்தார். அதன் மூலம் மக்கள் மனங்களை வென்றார். பாரதிய ஜனதா கட்சியில் எவருக்காவது அந்த துணிவு இருக்கிறதா? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்தே சென்று மக்களை சந்திப்பதற்கு? உங்களுடைய யாத்திரைகள் எல்லாம் செல்கிற போது இரத்த ஆறுகள் ஓடிய சாட்சிகள் இன்னும் இந்தியாவில் படிந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் சமத்துவத்தை போதிக்கிற, சகோதரத்துவத்தை போதிக்கிற, சமூக நீதியை விதைக்கிற ஒரு நடைபயணத்தை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடத்தி காட்டியது மட்டுமல்ல, உங்கள் அரசை அம்பலப்படுத்தி நீங்கள் எப்படி ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறீர்கள், அரச பயங்கரவாதத்தை நடத்தினீர்கள் என்பதற்கு உதாரணமாக மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை ஒரு நடைபயணத்தை போனார். பாரத் நியாயா யாத்ரா என்று பெயர் வைத்தார். இவற்றையெல்லாம் செய்து முடித்து இன்னும் ஒருபடி மேலே சென்று ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள். தன்னுடைய தாயின் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிற ஒரு மனிதராக ராகுல் இருக்கிறார் என்று இதே ஸ்மிருதி ஈரானி அமேத்தி தொகுதியிலே பேசினார். சார், ஒரு வார்த்தை அவர்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினர் எவ்வளவு பெரிய வன்மமான பேச்சு! யாரை நீங்கள் பப்பு என்று சொன்னீர்களோ, யாரை நீங்கள் தன்னுடைய தாயின் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் என்று சொன்னீர்களோ, அவரைத்தான் இன்றைக்கு நீங்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறீர்கள். அவருடைய ஒவ்வொரு நகர்வுதான் இந்திய மக்களை ரசிக்க வைக்கிறது.
இந்திய மக்களினுடைய ஆதர்ச நாயகனாக யார் இருக்கிறார் என்று கேட்டால் ராகுல் காந்தி தான் இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு எத்தனை முறை வந்தார் மோடி? மக்களிடத்துல ஏதாவது பேசு பொருளானதா? ஏதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடிஞ்சதா? இல்ல. ஆனா ராகுல் காந்தி அந்த மதில் சுவராக வைக்கப்பட்டிருந்த டிவைடர்ல அப்படி தாண்டி போய் ஸ்வீட் வாங்க போனாரு. அது ஒரு 2 நாட்கள் நாடு முழுவதும் பேசப்பட்ட செய்தியானது. அரசியலில் உங்களைத்தான் நான் அண்ணன் என்று அழைக்கிறேன். என் உடன் பிறந்த அண்ணன் இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் உடன் பிறவாத அண்ணன் என்று முதலமைச்சரை அவர் பேசிய செய்திதான் நாடு முழுவதும் அன்றைக்கு பேசு பொருளானது. மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டவர் தான். நாடாளுமன்ற உறுப்பினராக அவருக்குத்தான் முதலில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. ஆனால் அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட செய்தி இந்தியாவில் பேசுபொருளாகவில்லை. எது பேசுபொருளானது? எது சமூக வலைதளங்களில் செய்தியானது? ராகுல் சபாநாயகருக்கும் கரம் குலுக்கி விட்டு சபாநாயகருக்கு அருகில் இருக்கிற உதவியாளருக்கும் கை குலுக்கி அதற்கு பின்னால் இருந்த அவை காவலருக்கும் கரம் குலுக்கி விட்டு போன அந்த சமூக நீதி சிந்தனை தான் இந்தியாவில் பேசு பொருளானது. நீங்கள் யாரை விமர்சித்தீர்களோ, யாரை இழிவாக பேசுவதற்கு முயற்சித்தீர்களோ அவர்தான் இன்றைக்கு உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்பதுதான் அரசியலில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஜனநாயகம் என்பதே எப்போதும் எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் ஜனநாயகம். ஒரே ஒருவர் மட்டும் இயங்குவது, ஒரே கட்சி மட்டும் இயங்குவது, ஒரே கலாச்சாரம் மட்டும் இயங்குவது என்பது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும். இந்தியா என்பதே ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஜனநாயக நாடுதான். அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தருகிற போது இந்தியா இஸ் எ ஃபெடரேஷன் என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கினார். ஃபெடரேஷன் என்று சொன்னால் கூட்டமைப்பு. கூட்டமைப்பு என்று வருகிற போது பல்வேறு இனக்குழுக்கள் இருப்பார்கள், பல்வேறு மொழி பேசுகிறவர்கள் இருப்பார்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்கள் இருப்பார்கள், பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கி இருக்கும். அதுதான் ஒரு கூட்டமைப்பாக இருக்க முடியும். அப்படித்தான் இந்தியா இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்றெல்லாம் பேசி வந்தவர்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைந்தது எது என்று கேட்டால், வாஜ்பாய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராகத்தான் இருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில். ஆனால் வாஜ்பாய் இதையெல்லாம் பேசவில்லை. காரணம், வாஜ்பாய் இயல்பாகவே நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவர் என்று சொல்வதை விட நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் முழுமையாக பங்கேற்றவர். ஆனால் மோடி பாரதிய ஜனதாவுக்கு 2வது பிரதமர். ஏனென்று சொன்னால் 2009 LK அத்வானியை முன்னிறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள், படுதோல்வி. அதன் பிறகு 2014 இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு 3வது முறையாக மைனாரிட்டி அரசாக இந்த அரசு இருந்தாலுமே கூட 3வது முறையாக அவர் பிரதமராக வந்திருக்கிறார் என்பது ஒரு தொடர் வெற்றி தானே. அந்த வகையில் 2வது பிரதமர் பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி தான். வாஜ்பாய் பார்த்த நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தை மோடி 10 ஆண்டுகளில் பார்க்கவே இல்லை. காரணம், எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலை நாடாளுமன்றத்தில் அமைந்தது. எதிர்கட்சிகள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிகள் இருந்திருக்கும், ராஷ்டிரிய ஜனதா தளம் போன்ற கட்சிகள் இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் இருக்கும். ஆனால் எதிர்கட்சிக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது. எல்லா குழுக்களையும் நியமிக்கிற போது எதிர்கட்சி தலைவருடைய கருத்தை கேட்டுத்தான் அமைக்க வேண்டும் என்பது நாடாளுமன்றத்தினுடைய விதி. எல்லா விதமான முடிவுகளும் எதிர்கட்சி தலைவரை உள்ளடக்கித்தான் இருக்க வேண்டும் என்பது நாடாளுமன்றத்தினுடைய விதி. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேர்தல் ஆணையர்கள் நியமனம் குறித்த சட்ட திருத்தத்தை இவர்கள் கொண்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியை அந்த தேர்வு குழுவிலிருந்து நீக்குகிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பதிலாக ஒரு கேபினட் அந்தஸ்து கொண்ட ஒரு அமைச்சர் ஒருவரை நியமித்துக் கொள்ளலாம் என்றார்கள். அதிலே முரண்பட்ட கருத்து இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரை அந்த இடத்திலிருந்து அவர்களால் அப்புறப்படுத்த முடியவில்லை. ஏனென்று சொன்னால் நாடாளுமன்றத்தினுடைய ஒவ்வொரு முடிவுகளும் எதிர்கட்சி தலைவரையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நாடாளுமன்றத்தினுடைய மரபு. அந்த மரபின் அடிப்படையில் எதிர்கட்சி தலைவரை எந்த கட்டத்திலும் எந்த இடத்திலிருந்தும் இவர்களால் அப்புறப்படுத்தவே முடியாது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் சொல்கிற விதி. எனவே அவர்கள் எதிர்கட்சி தலைவரையும் உள்ளடக்கித்தான் எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டியிருக்கும். பார்லிமெண்ட்ல மோடி அவர்கள் பேசிய பார்வையாளர்களை விட ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுக்கு தான் பார்வையாளர்கள் அதிகமா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கூட பார்க்க முடியுது. இல்ல, அதான் சொல்லிவிட்டேனே, ராகுல் காந்தி இந்திய மக்களினுடைய ஆதர்ச நாயகனாக உருவெடுத்து விட்டார். எனவே ராகுல் காந்தியினுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இந்திய மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. மோடியினுடைய மன் கி பாத் பேச்சுக்களை மக்கள் 10 ஆண்டுகளா கேட்ட டயர்ட் ஆயிட்டாங்க சார். நீங்க மக்களையே எதிர்கொள்ள மாட்டீங்க, பிரச்சனையை அட்ரஸ் பண்ண மாட்டீங்க, பிரச்சனையின் போது நாட்டு மக்களை சந்திக்க மாட்டீர்கள், அது குறித்து பேச மாட்டீர்கள், நாடாளுமன்றத்துக்கு வர மாட்டீர்கள். ஆனால் மன் கி பாத் என்று எப்போதும் போல கதைகளை அளந்து விட்டு கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை மக்கள் நேசிக்க மாட்டார்கள். ராகுல் மக்களுக்கு அருகில் வந்து நிற்கிறார்.
மக்களை ஆற தழுவிக் கொள்கிறார். அவர்களில் ஒருவராக திகழ்கிறார். ஜனநாயகத்தை பேசுகிறார், மனிதநேய மாண்பை பேசுகிறார், கொள்கை கோட்பாட்டோடு கருத்துக்களை முன்வைக்கிறார். எனவே அவரை மக்கள் ரசிக்க துவங்கிவிட்டார்கள். தங்களுக்கான தலைவராக ராகுலை ஏற்றுக்கொள்ள துவங்கிவிட்டார்கள். எனவே திட்டமிட்டு மோடி இனி எதை செய்தாலும் அதை முனைமுழங்க செய்கிற ஆற்றல் ராகுலுக்கு வந்துவிட்டது என்கிற கருத்து மக்கள் மத்தியில் எழுந்துவிட்டது. ராகுல் ஒரு தன்னலம் கருதாத தலைவராக மக்கள் மனங்களில் வென்றெடுத்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.